வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் திமுகவை சேர்ந்தோர் கடந்த 4.5 ஆண்டுகளாக வட மாநிலத்தவரை, பீகாரை சேர்ந்தவர்களை தரம் தாழ்த்தி பேசி வருகின்றனர். திமுக எம்பி தயாநிதி கக்கு சுத்தம் செய்பவர்கள் என்றார். அமைச்சர் KN நேரு, RS பாரதி, முன்னாள் திமுக எம்பி செந்தில்குமார் உள்ளிட்டோர் வட மாநிலத்தவரை பானிபூரி விற்பவர்கள், மூளை இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசினர். முதலமைச்சர் ஸ்டாலின் பீகாரை சேர்ந்தவர்களை கூலி தொழிலாளிகள், படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றார். இப்படி பீகாரிகளை பற்றி திமுகவினர் பேசியது பெரிய பட்டியலே இருக்கிறது. இதைத்தான் பிரதமர் மோடி பீகாரில் பேசுகையில் தமிழகத்தில் திமுகவினர் பீகார் மக்களை அவமதிக்கின்றனர் என்ற உண்மையை சொன்னார். அதை திரித்து பகை ஏற்படுத்தும் முயற்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருப்பது கேலி கூத்து என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் தர்மபுரம் ஆதீனம் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் காத்து கல்வி அறிவை பெருக்கியது என்று தர்மபுரம் ஆதீனத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் கல்குவாரிகள் செயல்படுகின்றன. இதனால் அருகில் இருக்கும் பகுதிகளில் தூசி படர்ந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் கருத்து அறிய அறப்போர் இயக்கம் என்ற அமைப்பு சார்பில் கருத்து கேட்பு கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். ராதாபுரம் பகுதியில் அதிக எண்ணிக்கையில் செயல்படும் கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவசாயிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். அப்போது கூட்ட அரங்கிற்குள் கல்குவாரி உரிமையாளர்களின் ஆதரவாளர்கள் 25 பேர் வந்து அமர்ந்தனர். அதில் வினோத்குமார் என்பவர் அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் ஏற்கனவே தான் அளித்த பேட்டிகளில் கல்குவாரி நடத்துபவர்களை திருடர்கள் என விமர்சித்துள்ளார். அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் சுரேஷ், அது குறித்து இங்கு பேசக்கூடாது, தேவையானால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கள் என்றார். இதை ஏற்காமல் வினோத்குமாருடன் வந்தோர் சிலர் பிளாஸ்டிக் சேர்களை எடுத்து சுரேஷை நோக்கி வீசினர். இதில் சுரேஷுக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. மேலும் பலர் காயமடைந்தனர். இது குறித்து ஜெயராம் வெங்கடேசன் கூறுகையில், ஏற்கனவே 4 உயிர்களை பறித்த அடைமிதிப்பான்குளம் கல்குவாரி அருகில் புதிய கல்குவாரி அமைய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து கல்குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஏற்பாட்டிலேயே கருத்து கேட்பு கூட்டத்தில் ரகளை நடத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் திமுகவினர் உள்ளனர் என்று கூறியுள்ளார். பதிவுத்துறையில் மாவட்ட பதிவாளர்களாக இருந்த 30 பேர் பதவி உயர்வு அடிப்படையில் உதவி IGக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக பதிவுத்துறை 64 பதிவு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒவ்வொரு பதிவு மாவட்டத்திலும் ஒரு நிர்வாக மாவட்ட பதிவாளர், ஒரு தணிக்கை மாவட்ட பதிவாளர் இருப்பர். வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள நிர்வாக மாவட்ட பதிவாளர் இடங்கள் உதவி IG நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டன. ஆனால் இதில் பெரும்பாலான இடங்களில் உதவி IGக்கள் இல்லை. இதனால் மாவட்ட பதிவாளர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் உதவி IGயாக பதவி உயர்வு அளிக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி 30 மாவட்ட பதிவாளர்களுக்கு உதவி IGயாக பதவி உயர்வு அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை தேர்தல் கமிஷன் நடத்துகிறது. அதில் கடந்த தேர்தலில் ஓட்டளித்தவர்களுக்கு நோட்டீஸ் வழங்காமல் நீக்கக்கூடாது, வெளிமாநிலத்தில் இருந்து தற்காலிகமாக வந்தவர்களை சேர்க்கக்கூடாது, உச்சநீதிமன்றம் தெரிவித்த பின் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினால் மட்டும் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை நிறுத்திவிட முடியாது என்று காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அத்துடன் கூட்டணி கட்சியினரும் அமைச்சரவையில் பங்கு வகிக்க வேண்டும் என்ற ஆசை காங்கிரசுக்கு உண்டு. ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு அமைச்சரவையில் இடமளிக்கும் ஆந்திர அரசின் மாடல் தமிழகத்திற்கும் பொருந்தும். சசிகலா, பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், தினகரன் இணைந்திருப்பது தேர்தலில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரியவில்லை. ஆனால் அதிமுகவில் இருந்து ஒவ்வொருவராக பிரிந்து செல்வது அக்கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.